நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளை சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் சேலத்தில் சோலைமேட்டில் அமைந்திருக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்தில் ஐயனின் திருவுருவம் ஐம்பொன் என்று சொல்லக்கூடிய பஞ்சலோகத்தில் அமைத்துள்ளோம். ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி கல்லில் செஞ்சுக்கலாமே, இல்லை அத்தி மரத்தை செஞ்சுக்கலாமே, ஏன் நீங்கள் பஞ்சலோகத்தில் செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அது பொதுமக்களுக்கு வச்சுருக்கிறீங்களே, இதெல்லாம் சின்ன சின்ன சிலையாக வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஏன் பொதுமக்களுக்கு இதை வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன். வீட்டில் இருக்கக்கூடிய அதே சக்தி தான் வெளியவும் இருக்குது, வெளியே இருக்கக்கூடிய அதே சக்தி தான் வீட்டில் இருக்குது. அப்படி தானேங்க? வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த சிலையாகட்டும், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியுடைய படங்களாகட்டும், அந்த குடும்பத்தை மட்டும் பார்க்குற மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி வச்சுருப்பீங்க. சின்ன சைஸில் வச்சுருப்பீங்க. அதிகபட்சம் 1/2 அடிக்குள்ளே தான் இருக்கணும். 6 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு இல்லை 9 இன்ச்சு, மீறினா 10 இன்ச்சுக்கு மேலே சிலைகள் வீட்டில் வச்சு நாம் பூஜை செய்யக்கூடாது. அது ஆகம நியதி. அதே மாதிரி அந்த பஞ்சலோக சிலை, அதாவது ஐம்பொன்னு சொல்லக்கூடிய அந்த சிலைகள் எல்லாம் நம்ம பெரிய லெவலில் செய்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி சைஸு, 5 அடி சைஸு, 6 அடி சைஸு, 9 அடி வரைக்கும் செய்யலாம். செஞ்சு வைக்கும்போது என்ன கிடைக்கும்? ஏன் பஞ்சலோகத்தில் செய்கிறோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அடங்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டல். என்ன மெட்டல்? ஐம்பொன். நிறைய பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவங்க கையில் பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தில் போட்டிருப்பான். பார்த்தா என்னடா இது பித்தளை மாதிரி இல்லைன்னா செம்பு மாதிரி இருக்குமேன்னு நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய சக்தி எல்லாம் இருக்குது. பஞ்சகர்மா, பஞ்சலோகம், ஐம்பொன்னில் இருக்குது. ஐம்பொன்னில் என்னெல்லாம் சேருது? முதல்ல தங்கம், அடுத்தது டின்ன வெள்ளியம், அப்புறம் வெண்கலம், அப்புறம் செம்பு, அப்புறம் பித்தளை இல்லைன்னா வெள்ளி. ஸோ இந்த 5 ஒன்றாக சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கலவை தான் பஞ்ச உலோகம், பஞ்சலோகம், ஐம்பொன்னு சொல்லுவோம். ஐம்பொன் 5 விதமான பொண்ணா, இது எல்லாமே பொண்ணு. எல்லாம் ஒன்றா சேரும்போது அதோடைய சக்தி பல மடங்கு அதிகமாகுது. ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு சக்தி, அதாவது அதோடைய ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஈர்ப்பு என்ன ஈர்ப்பு? நம்ம மேலே இருக்கக்கூடிய வான்காந்த அலைகளை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எல்லா உலோகங்களுக்கும் இருக்குது. இந்த 5 உலோகத்தையும் ஒன்றாக இணைத்து அதை நாம் ஒரு உருவமாக செய்தாலோ, இல்லை ஒரு குச்சியாக செய்தாலோ, இல்லை என்ன இல்லை ஒரு உருண்டையாக செஞ்சாலும் சரி, அதற்கு நாம் சக்தி கொடுத்து அதை நாம் வழிபாடு செய்தோமானால் அது என்ன செய்யும்? நமக்கு வேணுங்கிறத செய்யும். எப்படி செய்யும்? வான்காந்த அலைகளை அது இழுத்து நமக்கு கொடுக்க போகுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளே ஏற்றுக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் மனோபக்குவம் வேணும். எல்லாருக்கும் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஸோ நம்ம பஞ்சலோகங்களை கலவையாக நாம் சிலை செய்து அதை வழிபாடு செய்யும் பொழுது முழு பலனை நாம் பெற முடியும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பழைய காலத்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மாஸ்டர் பீஸ், அதாவது ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கிறதே பஞ்சலோகத்தை தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை தங்கமாக செய்கிறதோ, இல்லை கல்லில் செய்கிறதோ, இல்லை மார்பிளில் செய்கிறதோ செய்வாங்க. இப்போது கல்லில் செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு அபிஷேகம் பண்ண தான் சக்தி ஏறும். ஆனால் பஞ்சலோகத்துக்கு தேவையே இல்லை. வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ஒரு முறை அபிஷேகம் செய்வதாலே போதுமானது. அதற்கு நாம் மந்திர உச்சாரணங்களை கொடுக்க வேண்டும். அடிவயிற்றிலிருந்து நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள், ஓம்காரநாதங்கள், அந்த காயத்ரி மந்திரங்கள் அந்த சிலையிலே சென்று பதிவாகி அந்த வான்காந்த அலைகளோடு கலந்து அந்த இடத்தை சக்தி பிரளயமாக மாற்றும். அப்போ என்ன அர்த்தம்? ரிசீவிங் அண்ட் சேம் அவுட் கோயிங், இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்பர் சேனலில் நம்ம அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது அந்த அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் நேராக போய் அந்த சிலையில் மோதி சிலையில் இருக்கக்கூடிய அந்த உலோகங்களோடு கலந்து அந்த காந்த சக்தியாக மாறி மின்காந்த அலைகளாக மாறி அது எங்கே போகுது? வான்காந்த அலையோடு சேருது. வான்காந்தமும் நமது கீழே இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு சக்தியும்
வான்காந்தமும் புவியீர்ப்பு சக்தியும் அப்புறம் இந்த மின்காந்த அலைகள் போல நம்ம எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒன்றாக இணையும் போது சக்ஸஸ், வாழ்க்கையில் சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றியே காண முடியும். இன்னமும் பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் ஆலயத்தில் மூலவரும் அவரே, எவரே? பஞ்சலோக சிலையே. உற்சவரும் அவரே, எவரே? பஞ்சலோக சிலையான நடராஜர் தான். ஏன் அவருக்கு இன்னும் கல் வைக்கல? அதுதான் ரகசியம். அந்த காலத்தில் இப்போ நான் சொன்ன ரகசியம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. அதாவது அது வானத்தை சார்ந்த ஒரு கோவில். பஞ்சபூதத்தில் நிலம், நீர், நிலம் காஞ்சிபுரம், நிலம் நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காளஹஸ்தி, ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தில் ஒஸ்தின்னு சொல்லக்கூடிய ஆகாயம் எங்கே இருக்குது, அதோடைய சக்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலை தான் கணக்கு. அதுதான் மக்களுக்கு யாருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. அதுதான் சிதம்பர ரகசியம். ஏதாவது ஒரு கோயிலில் அந்த மூலவரை தூக்கிட்டே வெளியே வருவாங்களா? அப்போ அங்கே என்னங்க இருக்கும்? வெட்டிட மேலே இருக்குது. அப்போ அங்கே எப்படி சாமி கும்பிட்றதுன்னு கேட்பீங்க. ஆனால் இப்போவும் அந்த சிதம்பரத்தில் அந்த வெற்றிடத்தையே கும்பிட்றாங்க. ஏன்? விஷயம் தெரிஞ்சவங்க கும்பிடுவாங்க. இறைவன் அங்கே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்று தான். வெற்றிடத்தை கும்பிடும் ஆட்களும் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லுங்க அவசியம் இல்லை. அவங்க அந்த நேரத்தில் அந்த கோயிலுக்குள்ளே வருவாங்க. எப்போதும் வர மாட்டாங்க. அந்த நடராஜர் தில்லையம்பலவாணர் வெளியே உலா செல்லும் நேரத்தில் மட்டுமே அவர் வெளியே சுற்றி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க உள்ள வெற்றிடத்தில் கும்பிட்டு போவாங்க. யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதான் ரகசியம். அப்போது வானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அத்தாட்சி அதுதான். வெற்றிடத்தை வழிபாடும் சில மதங்களும் உண்டு. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போது இறைவன் இருக்கும் இடம் எங்கெல்லாம் நினைக்கிறோம்? சிலை இல்லாத போதும் அங்கே சக்தி இருக்குது, சிலை இருந்தாலும் சக்தி இருக்குது. சிலை இருக்கிறதா நம்புகிறவங்க அது தெய்வம், இல்லாதவனுக்கு நம்புறவனுக்கு இது தெய்வம். எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லாம் ஒன்று தான் என்ற அந்த உணர்வை அந்த காலத்திலேயே 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை உணர்த்தி இருக்கிறார்கள். நம்ம தான் மரமண்டைகளாயிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் தான் என்ற அகந்தை, வெறி, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் காசு, பணம், துட்டு. காசு கொடுக்குற பக்கம் நம்ம எல்லாம் பேசுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பஞ்சலோக சிலை ஏன் அமைச்சேன்னா காரணம் இதுதான். கல் சிலையை விட இதற்கு பன்மடங்கு சக்தி உள்ளது. வேண்டுதவங்களுக்கு உடனடியாக அது வேலையை செய்யும். அது எப்படி அவசர போலீஸ் 100ன்னு கூப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இம்மீடியட் ஆக்ஷன், இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ், ப்ரொவைடட் யூ வாண்ட் டு சென்ட் ப்ரெசன்ட், யூ வாண்ட் டு பிலீவ் தட் ஐடில் ஆர் த ஸ்டாச்சு ஆர் த பிளேஸ். பிளைண்ட் பிலீஃப், குருட்டுத்தனமான நம்பிக்கை வேணும், வர்ற பிடிவாதம் வேணும். நீ தான் எனக்கு தெரியாது, நீ தான் காப்பாற்றணும் சாமின்னு சரணாகதி அடைஞ்சிருக்கேன். அஞ்சலவ சிலவங்களை தூக்கி விட்டுரு மேலே. அதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னமும் நாங்கள் எவ்வளோ உயரமாக ஆலயங்கள் அமைத்தாலும் அங்கே இருக்கும் சிலை கண்டிப்பாக பஞ்சலோக சிலையாக தான் இருக்குமே தவிர கற்சிலை வைக்க போகிறது இல்லை. ஆகவே பஞ்சலோகத்துக்கு இவ்வளோ விஷயம். அதுதான் நிறைய பேர் கையில் பஞ்ச தாதுக்குள்னு சொல்லுவாங்க, அதில் மோதிரம் போடுவாங்க, சின்ன ரிங் மாதிரி போடுவாங்க. நாங்கள் கூட போட்டு பாருங்கள், இது பஞ்சலோகம். பஞ்சலோகத்தில் இந்த சிம்பிள், அது பேர் தீஸ்வரம் போட்டுக்கிறேன். அப்போ என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே அண்டத்தில் உள்ளது பிண்டத்துக்குள்ளே இருக்குது. நம்ம மறந்துட்டு தேடுறோம், உள்ளே போய் தேடுவோம், ஏன் வெளியே தேடுறோம்? இப்போ இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்? இதெல்லாம் ஏரியல் எஃப்எம் ரேடியோ. எனக்கு சில இடத்துல எஃப்எம் ரேடியோ கிடைக்க மாட்டேங்குது லைனு. அப்போது இதெல்லாம் வேலை செய்யுது. இது எல்லாமே ஒரு ஏரியலாக இருந்து நமக்குள்ள சக்தி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் உண்மை தாங்க, பொய் கிடையாது. ப்ராப்பராக நம்ம போட்டோம்னா அது 100 மார்க் நமக்கு கிடைக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். ஸோ பஞ்சலோகத்தின் மகிமை இவ்வளோதானுங்க. பஞ்சலோகத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஜெயிக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தில் இருந்துருக்குது. இன்னமும் பெரிய பெரிய கோயில்களில் அடுப்பு இருக்கும், பெரிய அடுப்பாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தில் தான் இருக்கும்.
தேய்ச்சிங்கன்னா அப்படியே பல தங்க மாதிரி மின்னும். இவ்வளோ இதுக்கு அந்த காலத்தில் வெங்கல பாத்திரத்தெல்லாம் சோறு வடிக்கிறோம். இப்போ எந்த அம்மணி வெங்கல பாத்திரத்தில் எடுத்து சோறு வடிக்கிறாங்க? வெங்கலத்தில் எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுங்களா? வெங்கலத்தில் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளே செஞ்ச சாப்பாடு சுவையாக இருக்கும். பஞ்சலோகத்தில் முக்கியமாக வெங்கலம் சேர்க்குறோம். ஆகவே நாம் பஞ்சலோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பெறுவோமாக. பஞ்சலோகத்தின் சிலைகளை நம்பிக்கையோடு வணங்கி அதன் அருமை பெருமைகளை அறிந்து கொள்வோமாக. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம். நற்பவி.